கடந்த வாரத்திலே நாம் இந்த எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்திலே கடவுள் நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பனை, அதாவது கடவுளுடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பனை தருவேன் என்று சொன்ன பகுதியை சிந்தித்தோம். கடவுள் ஏன் ஒரு நல்ல அல்லது கடவுளுடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பனை தர வேண்டிய அவசியம் ஏற்பட்டது என்று நாம் பார்க்கும்போது, கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்திருந்த மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்கவில்லை. மந்தையினுடைய ஆடுகளுடைய பால் அல்லது பால் பொருட்கள் வழியாய் வருகிற நெய் ஆகியவைகளை சாப்பிட்டார்கள். ஆட்டு மயிரை உடையாய் உடுத்தி கொண்டார்கள். ஆட்டு இறைச்சியை சாப்பிட்டார்கள். ஆனால் மந்தையை மேய்க்கவில்லை. மட்டுமல்ல, அந்த மந்தையை அவர்கள் கொடூரமாய் ஆண்டார்கள். அந்த மந்தைகள் பல்வேறு இடங்களுக்கு சிதறி போன போது அவர்கள் தேடவில்லை அதை. அவைகளுக்கு காயம் ஏற்பட்ட போது காயம் கட்டவில்லை. அவைகள் நசல் கொண்ட போது அவைகளை திடப்படுத்தவில்லை. தங்களை மேய்த்து கொண்டார்கள், மந்தையை மேய்க்கவில்லை. ஓநாய்களோ காட்டு மிருகங்களோ மந்தைக்குள் வந்து அவைகளை சாப்பிடுவதை கண்டும் காணாமல் இருந்து விட்டார்கள் என்று அவர்களுடைய பல்வேறு ஷார்ட்கமிங்ஸ் ஆர் சின்ஸ் ஆஃப் இஸ்ரேல்ஸ் ஷெப்பர்ட்ஸ் ஆகிய இவைகளை கடவுள் சுட்டிக்காட்டினார். சுட்டிக்காட்டி கொழுத்த முரட்டுத்தனம் உள்ள அல்லது கொழுத்த ஆட்டுக்கும் இளைத்த ஆட்டுக்கும் இடையில் ஒரு நியாய தீர்ப்பு. ஏன் என்றால், கொழுத்த ஆடு நன்றாக புல்லை மேய்கிறது. அதனுடைய வயிறு நிரம்பினவுடன் அந்த புல்லை கால்களால் நடந்து 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 அதை கெடுத்து போடுகிறது, மற்ற ஆடுகள் சாப்பிடக்கூடாமல். அதே போல தண்ணீர் அண்டைக்கு போகிறது கொழுத்த ஆடு, தண்ணீர் குடித்து விடுகிறது. எஞ்சி இருக்கிற தண்ணீரை மற்ற ஆடுகள் குடிக்கட்டும் என்று விடாமல் தன் கால்களால் கலக்கி விடுகிறது. இவ்விதமான முரட்டாட்டம் செய்கிற அந்த கொழுத்த ஆட்டை கடவுள் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார். ஆக மந்தையை கவனிக்காத மேய்ப்பர்களை நியாயம் தீர்க்கிறேன் என்று சொல்லுகிறார். மந்தையில இருந்து கொண்டு இளைத்த ஆடுகளுக்கு எதையும் விட்டு கொடுக்காமல் இருக்கிற கொழுத்த ஆடுகளை நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அவர் என்னென்ன செய்வார் என்று 34ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வரைக்கும் எழுதியிருக்குங்க. அதிலே பாருங்க, ஆடுகளை அவர் விசாரிப்பார், அவர் தேடி பார்ப்பார், அவர் ஆடுகளை தேடுவார், மீண்டும் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலிருந்து அவைகளை தப்பி வர பண்ணுவார், அவைகளை சேர பண்ணுவார், அவைகளை நல்ல இடங்களில் மேய்ப்பார், அவைகளை நல்ல மேய்ச்சலில் மேய்ப்பார். மீண்டும் மீண்டும் 15ஆம் வசனம், அவைகளை மேய்ப்பார், மேய்த்து அவைகளை சரியான இடங்களில் மடக்குவார், காணாமற் போனதை தேடுவார், துரத்துண்டதை திரும்ப கொண்டு வருவார், எலும்பு முறிந்ததை காயம் கட்டுவார், நசல் கொண்டதை திடப்படுத்துவார். இப்படியாய் நியாயத்திற்கு தக்கபடி அவைகளை மேய்ப்பேன் என்று சொல்லுகிறார். ஆக இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிற நியாயத்திற்கு தக்கமான காரியங்கள் இருக்குல்ல, தேடுவது, மடக்குவது, விசாரிப்பது, அவைகளை மேய்ப்பது, காயம் கட்டுவது என்கிற எல்லா காரியங்களும், இவைகள் எல்லாமே ஒரு மந்தையை உடைய மேய்ப்பன் இயல்பாகவே செய்ய வேண்டிய காரியம். எவன் ஒருவனிடத்தில் மந்தை இருக்கிறதோ, யாருக்கிட்டெல்லாம் ஊர்ல ஆடு இருந்துச்சோ அவர்கள் இதை இயல்பாகவே செய்ய வேண்டும். செய்தால் மட்டுமே அந்த ஆடுகள் பலுகி பெருகும், பாதுகாப்பா இருக்கும், நீ பலனை அடைய முடியும். இவைகளில் எதையும் செய்யாமல் இருக்கிற எந்த மேய்ப்பனும் ஆடுகளுடைய பலனை அனுபவிக்க முடியாது. ஆகவே இவைகளை செய்யாத மக்களை அந்த பணியிலிருந்து தள்ளிவிட்டு நான் செய்வேன் என்று கடவுள் சொல்லுகிறார். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், அவர் நியாயத்திற்கு தக்கபடி நடத்துவார். எப்படி அந்த நியாயம் என்றால், ஏசாயா 40:11 கறவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார், பால் கொடுக்கிற ஆடுகளை மெதுவாய் நடத்துவார், குட்டிகளை தன் கைகளில் அணைத்துக் கொள்வார், தோளின் மீது சுமப்பார் என்று பல காரியங்களை நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் அதிலிருந்து அப்படியே துவங்க போகிறோம். கடவுள் ஒரு மேய்ப்பனிடத்தில் எதிர்பார்க்கிற குணங்களில் 2 குணத்தை கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். அடுத்தது இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். என்னோடு கூட திருப்புங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34-35. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான்
என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். இங்கே மேய்ப்பராய் இருந்த தாவீதினுடைய அனுபவம் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு மந்தையை காப்பாற்றி கொண்டிருக்கிறான், பாதுகாத்து கொண்டிருக்கிறான். ஒரு சிங்கம் ஒரு கரடி என்று வெவ்வேறு சமயங்களில் வந்து ஆட்டை கவ்வி கொண்டு பிடித்து கொள்ளுகிறது. கடவுள் இஸ்ரேல் மக்களுடைய மேய்ப்பர்களுக்கு விரோதமாய் சொன்ன கம்ப்ளைண்ட் என்ன? நீ போய் கவ்வி கொண்டு போன மிருகங்கள்ட்ட அதை நீ பாதுகாக்கல இல்லையா? ஆக கடவுள் பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார், விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். இங்கே பாதுகாத்த ஒரு மேய்ப்பனை குறித்து காட்டுகிறது. வாயில் இருக்கிற ஆட்டை சிங்கத்தின் கர்ஜனைக்கு முன்பு எதிர்த்து போரிட்டு எதிர்த்து நின்று சிங்கத்தை அடித்து அந்த ஆட்டை காப்பாற்றுகிறார். இதுதான் ஒரு மேய்ப்பன் செய்ய வேண்டிய காரியம். ஆட்டை மேய்க்கும் போது அந்த ஆட்டுக்கு நாய்களாலோ ஓநாய்களாலோ சிங்கம் கரடி புலி போன்ற மிருகங்களாலோ பாதுகாப்பு ஆபத்து வருகிற போது இந்த மேய்ப்பன் தன் உயிரை பணயம் வைத்து அவைகளை பாதுகாப்பான். அவ்விதமாய் அந்த மிருகத்தினுடைய வாய்க்கு தப்பி வர பண்ணுகிறவர் கடவுள். கடவுளை குறித்து நம்ம என்னன்னு பார்த்தோம்? தப்பி வர பண்ணுவார், தப்பி வர பண்ணுவார் இல்லையா? அதே குணமுள்ள ஒரு மேய்ப்பன் இங்கு. கடவுளை குறித்து இன்னொரு குணம் என்ன சொல்லுதுங்க? அவர் தேடி பார்ப்பார், தேடுவார். எங்கெல்லாம் அது துளைந்து போயிருக்கிறதோ, எங்கெல்லாம் அது போய் சிக்கி கொண்டிருக்கிறதோ அந்த இடங்களில் எல்லாம் தேடி பார்த்து அவைகளை கொண்டு வருவார். பிரியமானவர்களே, லூக்கா 15ஆம் அதிகாரத்துல இயேசு ஒரு ஓமை சொல்லுவார். இயேசு ஒரு ஓமை சொல்லுவார் லூக்கா 15ஆம் அதிகாரத்துல. அந்த ஓமையினுடைய நோக்கத்திலே ஃபாதர் காட், தந்தை ஆகிய கடவுளுடைய இருதயத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். என்ன? 4ஆம் வசனம். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்தில் விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? அந்த மேய்ப்பன் என்ன பண்ணணும்? ஒரு ஆடு காணாம போயிட்டா கூட தேடி திரிய வேண்டும். அதுதான் இயல்பு, சாதாரணமாய் செய்கிற வேலை. அது ஒன்றும் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கு கிடையாது. தேடுவது இட்ஸ் ஆர்டினரி ஒர்க். அவன் செய்வான் அல்லவா என்று இயேசு கேட்கிறார். கேட்டுவிட்டு அதை தேடி கண்டுபிடித்த பின்பு மகிழ்ச்சியோடு தன் தோளின் மீது கொண்டு வருவான் அல்லவா என்று சொல்லி ஒரு மேய்ப்பனுடைய குணத்தை இங்கே இயேசு தந்தையாகிய கடவுளுடைய இருதயத்தை வெளிக்காட்டுகிறார். இப்படிதான் அவர் செய்கிறார். ஆகவே தான் பாவிகளை அவர் ரட்சிக்கும்படி வந்திருக்கிறார், என்னை அனுப்பியிருக்கிறார் என்பதை அவர் இணைத்து சொல்லும்போது தந்தையினுடைய குணமாகிய தேடி பார்ப்பது, அங்கே தப்பி வர பண்ணுவது, இங்கே தேடி பார்ப்பது என்கிற குணங்களை காட்டுகிறார். மட்டுமல்ல, இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். மத்தேயு 18ஆம் அதிகாரம். அதிலே 12:13 உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? சிதறி போகிறது. எப்படி சிதறி போகுது? ஆடு கூட்டமா மேய்ஞ்சிட்டு இருக்குது. திடீரென்று அந்த ஆட்டை உணவாய் சாப்பிடுகிறதான ஒரு ஓனாயோ நாயோ அல்லது சிங்கமோ கரடியோ உள்ளே வந்து பாய்கிறது. ஒரு மிருகம் உள்ளே வந்தவுடன் ஆடுகள் பயந்து எல்லா மூலைக்கும் சிதறி ஓடுகிறது. அப்படி ஓடுகிற ஆடுகள் மெதுமெதுவாக ஒன்று சேர்ந்து விடும். ஆனால் அப்படி ஓடுகிற போது, சிதறுகிற போது சில ஆடு எங்கேயோ வழி மாறி எங்கேயோ போயிடும். அப்படிதான் அது காணாமல் போயிற்று லூக்காவுல. இங்கே சிதறி போயிற்று. சிதறி போகிற ஆட்டை ஒரு மேய்ப்பன் மற்ற எல்லா ஆடுகளை குறித்து கவலை விட்டு இதை தேட வேண்டும். அப்படி சிதறி போன மக்களை தேடிதான் பிதா இயேசுவை அனுப்பினார் அந்த உலகத்திற்கு. ஆதாம் மூலமாக கடவுள் ஒரு திட்டத்தை உருவாக்கி வைத்திருந்தார். ஆதாம் பாவம் செய்தான், மனுக்குலம் சிதறி போய்விட்டது. கடவுள் ஆபிரகாம் வழியாக ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டார், ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு ஒரு கூட்ட மக்களை ஏற்படுத்தினார். அவர்கள் பாவம் செய்தார்கள், சிதறி போனார்கள்.
இப்படி மனுகுலம் ஆதாம் மூலமாகவும் அதற்கு பின்பு ஆபிரகாம் மூலமாகவும் சிதறிப்போன நிலைகளில் ஆங்காங்கே திரிந்து கொண்டிருந்த மனுகுலத்தை தேடித்தான் கடவுள் இயேசுவை அனுப்பினார். இதன் வழியாக இயேசு பிதாவினுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறார். சிதறி போனது எங்கே இருந்தாலும் அதை அவர் தேடுவார். யாரு? ஃபாதர் காட். நம்ம எசேக்கியேல் என்ன பார்த்தோம்? நானே மேய்ப்பேன், தேடுவேன், தப்பி வர பண்ணுவேன், சிதறி போனதை கொண்டு வருவேன் என்று சொன்னார் அல்லவா? அதே வேளையில் கீழே விழுந்து எலும்பு முறித்து கொண்ட ஆடினுடைய கால்களை எலும்பு முறித்ததை கட்டுவது, அல்லது ஏதாவது குச்சியில அல்லது பாறையில குத்தி கொண்டு நசல் பிடித்ததை சுத்தமாக்கி பச்சிலை வைத்து கட்டுவது என்கிற எல்லா வேலையும் செய்கிற அந்த நல்ல வேலையை கடவுளாகிய நம்முடைய பரமபிதா செய்கிறேன், செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இப்படித்தான் ஒரு நல்ல மேய்ப்பனுடைய குணம் வெளிப்படுத்தப்பட்டது. கடவுளுடைய அந்த மேய்ப்பனுடைய தன்மையை நீங்கள் இன்னும் நன்றாய் புரிந்து கொள்ள சங்கீதம் 23 நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு அநேகருக்கு அது மனப்பாடமாய் தெரியும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். தாவீது எழுதுகிறான், அவர் என் மேய்ப்பராய் இருப்பதனாலே, இதை நீங்க இப்படி பார்க்கணும், அவர் என் மேய்ப்பராய் இருப்பதனாலே, அவர் தன்னைத்தானே மேய்த்து கொள்ளாமல் என்னையே மேய்ப்பதனாலே எனக்கு ஒன்று குறைவில்லை. அவர் என்னை மேய்க்கிறார், ஆகவே எனக்கு குறைவில்லை. அவர் பசுமையான புல்வெளி இடத்தில் என்னை கொண்டு போய் விடுகிறார், விட்டு கொழுத்த ஆடு அந்த புல்லை நாசமாக்காதபடி பார்த்து கொள்ளுகிறார், நான் சாப்பிட அனுமதிக்கிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார், நான் தண்ணீர் குடித்து மகிழும்படி காத்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு மேய்ப்பனுடைய இயல்பான குணத்தை, அந்த மேய்ப்பன் கடவுள் என்பதை தாவீது அனுபவித்து எழுதுகிறார். அவன் மேய்ப்பனாகவே இருந்ததனாலே, யாரு? தாவீது, அவனுக்கு அது இன்னும் இயல்பாய் வருகிறது. அவனும் அப்படிதான் நடந்து கொண்டான். சிங்கத்திலிருந்து காப்பாத்தினான், ஆடுகளுக்கு உணவு உத்தரவாதம் செய்தான். எழுதுனா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். மரண இருளின் பள்ளத்தாக்கு ஆட்டுக்கு எது? ஆட்டுக்கு மிருகங்கள் துரத்துற சமயம். அப்படி துரத்தும் போது அவன் தவறி போய் ஒரு பள்ளத்தாக்கு போயிடுச்சு, அல்லது ஒரு புதர்களை போய் சிக்கிக்குச்சு, ஒரு பள்ளத்தில் விழுந்து விட்டது, மேலே வர முடியவில்லை என்கிற சூழல் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஐ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் வாட்? உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். உம்முடைய கோலால் அல்லது உம்முடைய தடியால் வருகிற மிருகங்களை அடித்து விரட்டி எனக்கு உணவு கொடுத்து என்னை பாதுகாக்கிறீர். இது ஒரு ஆட்டினுடைய அனுபவம், அதே வேளையில் அதை செய்கிற ஒரு மேய்ப்பனுடைய அனுபவம். மார்க் சாப்டர் 6 verses 34 நல்லா பாருங்க. இயேசுவுக்கும் இயேசுவனுடைய சீஷர்களுக்கும் உணவு சாப்பிடுவதற்கு கூட நேரம் இல்லாமல் அவர்கள் அவ்வளவு பிஸியா இருக்கிறாங்க. which means அநேக வேலைகள், அநேக மக்களுக்கு சுகமாக்குவது, பல்வேறு இடங்களுக்கு பயணிப்பது என்று அவர்களுக்கு சாப்பிடக்கூட நேரம் இல்லையா. 31ஆம் வசனம். ஆகவே இயேசு சொல்லுகிறார், வாருங்கள், நாம் தனிமையாய் ஒரு இடத்திற்கு போகலாம், போய் சற்று ஓய்வெடுக்கலாம். இயேசுனுடைய இன்டென்ஷன் பாருங்க, சற்று ஓய்வெடுக்கலாம். he was very tired, களைப்பு. அவர் போகிறார். ஆனால் மக்கள் அவர் போகிற திசையை அறிந்து கொண்டு கால்நடையாய், இவர் படகுல போறதுக்கு போது அவர்கள் கால்நடையாய் அந்த தண்ணீரை சுற்றி கொண்டு இவர் போகிற இடத்தை முன்கூட்டியே கணித்து போய் அங்க நிற்கிறாங்க எல்லாரும். அங்கே அவர் போய் இறங்கின உடனே ஜனங்களை பார்க்கிறார். 34. இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். அவர்களை இயேசு என்னவாய் பார்க்கிறார்? மேய்ப்பன் இல்லாத ஆடுகள். ஆமா, இஸ்ரேல் மக்களுக்கு ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள் என பல்வேறு மக்களை மேய்ப்பர்களாய் கடவுள் கொடுத்திருந்தார். அவர்கள் சரியாய் மேய்க்கவில்லை, தங்களை மேய்த்து கொண்டார்கள். கடவுள் என்ன செய்தார்? அவர்களிடத்திலிருந்து ஆடுகளை வாங்கி கொண்டார். மேய்ப்பர்களை அந்த பணியை செய்யாமல் தள்ளிவிட்டார். இப்பொழுது கடவுளே அவர்களை காத்து கொண்டிருக்கிற சமயம் அது. அவ்விதமான சமயத்தில் உலகத்திற்கு இயேசுவை அனுப்புகிறார். இயேசு வந்து பார்க்கும்போது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளாய் இருப்பதை பார்த்தவுடன் மனதுருகுகிறார். மனதுருகி என்ன பண்ணாரு? அவர்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார், உபதேசிக்க தொடங்கினார். which means in the terms of shepherd, அவர்களை மேய்த்தார்.
அவர்களுக்கு நல்ல புல் கிடைக்கும்படி மேய்த்தார் இல்லையா? இஃப் யூ டேக் இன் ஆடு மேய்ப்பன் பார்க்கும்போது அவர்களை மேய்த்தார். இங்கே மனிதர்கள் என்பதனாலே அவர்களுக்கு உபதேசம் செய்தார். இதுதான் ஒரு மேய்ப்பன் உடனடியாக, அதாவது ஒரு சூழலை பார்த்தவுடன் இனம் கண்டு தேவை என்ன என்று சந்திப்பது. அதுதான் தாய் உள்ளம், தந்தை உள்ளம், மேய்ப்பன் உள்ளம். அது மேய்ப்பனாயிருந்தாலும் தாயாயிருந்தாலும் தந்தையாயிருந்தாலும் தேவையை அறிந்து உடனடியாக. இயேசு அங்க எதுக்கு போனாரு? மிகவும் களைப்பாயிருக்கிறது, சாப்பிடக்கூட நேரம் இல்லை, வாங்க தனியா போலான்னு தான் போனாரு. ஆனால் அங்கே ஒரு கூட்ட மக்கள் வந்து நின்றவுடன் அவருடைய களைப்பு அல்லது சாப்பிட வேண்டிய தேவை எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு அந்த மக்கள் மீது மனதுருகி அவர்களை மேய்க்கிறார், அவர்களுக்கு உபதேசம் கொடுக்கிறார். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். மத்தேயு 9ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 9, அதிலே 36ஆம் வசனம். அதுல பாருங்க, அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் மனதுருகினார். தோய்ந்து போனவர்கள், சிதறி போனவர்கள். அவர்களுக்கு, அந்த மக்களுக்கு, அன்றைய காலத்திலே இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு வேதபாரர்களும் பரிசேயர்களும் தலைவர்களாய் இருந்தார்கள். பிரதான ஆசாரியன் இருந்தார். அவர்கள் வழியாக மோசேயினுடைய நியாயப்பிரமாண புத்தகங்கள் வாசிக்கப்பட்டது. இவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் மேற்கொண்டு கடவுளுடைய இருதயம் என்ன தெரியல. ஆகவே யாராவது ஒரு புது மனிதன் வந்தால், அவனிடத்திலிருந்து ஒரு செய்தி கிடைக்கிறது என்றால் உடனடியாக கூட்டம் கூட்டமாக அவன் பின்னாடி போக ஆரம்பிச்சாங்க. அப்படி அவர்கள் சிதறி போய் பல்வேறு இடங்களில் தோய்ந்து போய் இருந்த சமயத்தில் இயேசு வருகிறார். இயேசு பின்பும் இவர்கள் இப்படியே போகிறார்கள். ஆனால் மற்றவர்கள் எல்லோரும் இனம் காணாத ஒன்றை இவர் இனம் கண்டு கொண்டார். என்ன? அவர்கள் தோய்ந்து போனவர்கள், அவர்கள் சிதறி இருக்கிறவர்கள். ஆகவே அவர்கள் மீது மனதுருகி அவர்களை மேய்க்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனம் அது என்ன சொல்லுகிறது? நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பனாகிய நான் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறேன் அல்லது கொடுக்கிறான். I will give my life in the place of sheep. ஆனா இஸ்ரவேல்ல இருந்த ஷெப்பர்ட்ஸ் என்ன பண்ணாங்க? They take the life of sheep in the to enjoy their luxuries. But this shepherd will give his life. அவர்தான் நல்ல மேய்ப்பர். இந்த நல்ல மேய்ப்பனை தான் பிதா வாக்களிக்கிறார். நான் மேய்ப்பேன், பின்பு என் இருதயத்திற்கேற்ற ஒரு மேய்ப்பனை உங்களுக்கு நான் ஏற்படுத்துவேன் என்று சொன்னார் அல்லவா? அந்த மேய்ப்பனை ஏற்படுத்தி அனுப்பின அந்த காலத்தில் இயேசு இதை அறிவிக்கிறார். அறிவித்து விட்டு இன்னொரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. 16ஆம் வசனம், verse 16. இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. இந்த தொழுவம் என்று இயேசு அங்கே சொல்வது யாரு என்றால் இஸ்ரவேல் மக்களாகிய அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் இஸ்ரவேல் தேசத்தில். ஆக இந்த தொழுவமாகிய இஸ்ரவேலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆடுகளாகிய மக்களாகிய நீங்களே அல்லாமல் எனக்கு இன்னும் அநேக ஆடுகள், வேற ஆடுகள் இருக்குது. அவைகள் இந்த தொழுவத்தில் இல்லை. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். என் பிதாவினுடைய சித்தம் அது. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்பொழுது அவைகளை நான் கொண்டு வருகிற போது ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையும் உண்டாகும். அது வரைக்கும் ஒரு மேய்ப்பன் ஒரு மந்தை என்கிற நிலை இல்லை. இஸ்ரவேல் மக்களோடு கூட புற ஜாதி மக்கள் ஆகிய நம்மை போன்ற மக்கள் சேரவே முடியாத ஒரு நிலையில் இருந்த சமயத்தில் தான் இயேசு சொல்லுகிறார், நான் நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பேன். மட்டுமல்ல, இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு அநேக ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வருவேன் என்று சொல்லி கொண்டு வருகிற போது ஒரே மந்தை ஒரே மேய்ப்பர் என்கிற நிலை வரும் என்றார். இந்த ஒரே மேய்ப்பன் ஒரே மந்தை வேறு ஒரு ஆடுகள் என்று இயேசு சொன்னாரே, that is the phase of time we are living. அவர் குறிப்பிட்ட அந்த டைம் ஃப்ரேமை தான், அதில் தான் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் ஜீவனை கொடுத்து விட்டார், ஆடுகளை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். வேறே ஆடுகளாகிய இந்த உலகத்தில் அன்று துவங்கி
இன்று வரைக்கும், இனி இந்த உலகம் முடியும் வரைக்கும் இருக்கிற மக்களில் யாரையெல்லாம் அவர் அழைக்க போகிறாரோ, அந்த தொழுவத்திற்குள் கொண்டு வர போகிறாரோ, அப்படி கொண்டு வந்தவர்கள் ஒருவன் தான் நான். இஸ்ரவேலன் அல்ல, அப்படி கொண்டு வந்தவர்கள் ஒருவன் தான் நீங்க 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 ஈச் அண்ட் எவரிபடி, இல்லையா? ஆக அந்த வேறு ஆடுகளாகிய நம்மையும், நம்மை போல பல கோடி மக்களையும் கொண்டு வந்து சேர்க்கிற அந்த கால அளவீடுகளில் தான் இந்த வசனம் இருக்கிறது, நாம் இருக்கிறோம். தட் இஸ் அ டைம். இயேசு எல்லோரையும் கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரே மந்தை, ஒரே மேய்ப்பர். 1 பேதுரு 2:25 பேதுரு எழுதினார் பாருங்க. சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். வாட் வாஸ் த கண்டிஷன்? அவர்கள் அன்றைக்கு முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்த மக்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் உட்பட எல்லோருமே சிதறுண்ட ஆடுகளாய் இருந்தோம். சிதறுண்ட ஆடுகள். ஏன் சிதறி போகிறது? ஒரு கொடிய மிருகம் உள்ளே வந்து ஆடுகளை சாப்பிட வருகிறது, சிதறி போயிற்று. நம்மை போன்ற மனிதர்களுக்குள் சிதறி போவதற்கு காரணம் என்ன? கடவுளிடத்திலிருந்து என்றால் பிசாசு என்கிறதான ஒரு கொடிய மிருகம் மனிதர்களை வேட்டையாட, மனிதர்களை கடவுள் அண்டையிலிருந்து பிரிக்க என்று சொல்லி மனித கூட்டத்திற்குள் வந்து விட்டான் ஆதாம் காலத்திலிருந்தே. ஆகவே அன்று துவங்கி மனிதர்கள் சிதறி போனார்கள். பேதுரு சொல்றாரு, நல்ல மேய்ப்பனாகிய இயேசு ஜீவனை கொடுத்து ஆடுகளுக்காக கொடுத்ததுனாலே இப்பொழுது சிதறி போயிருந்த ஆடுகள் இயேசுவின் வார்த்தையை கேட்டு, இயேசுவின் அப்போஸ்தலர்கள் வழியாக அவர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு இப்பொழுது ஆத்துமாக்கள் பாதுகாக்கும்படியாய் மேய்ப்பரிடத்திலும் கண்காணியிடத்திலும் திருப்பப்பட்டிருக்கிறார்கள். நாம் மேய்ப்பரிடத்திலும் கண்காணியிடத்திலும் திருப்பப்பட்டிருக்கிறோம். அப்படி திருப்பப்பட்டதுனாலதான் இவ்விதமான சபைகளிலே உலகம் முழுவதும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்கள் அமர்ந்து கடவுளை கூப்பிடுகிறார்கள், கடவுளிடத்தில் ஜெபிக்கிறார்கள், கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் those who believe in Jesus, those who accept Jesus, they all brought to the fold. அவர்கள் மந்தைக்கு கொண்டு வரப்பட்டாங்க. அந்த மந்தை யாருடைய கண்காணிப்பில் இருக்கிறது? ஒரு மேய்ப்பனுடைய கண்காணிப்பில் இருக்குது. அந்த மேய்ப்பன் கண்காணியாய் இருக்கிறார், மேய்க்கவும் மேய்ப்பார். இஸ் நாட் ஒன்லி a supervisor, இஸ் a shepherd himself. அவரே மேய்ப்பர் and also is a supervisor over all the sheep. ஆக அப்படி கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் நாம் ஒவ்வொருவரும். பிரியமானவர்களே, இந்த மேய்ப்பன் என்கிற மனிதனுடைய பணி இருக்குது, அது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு பணி. மேய்ப்பன் என்கிற பேர் இருக்குல்ல, இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ உலகத்துல பாஸ்டர் அப்படின்ற பேர் இருக்குல்ல, பாஸ்டர் அப்படின்ற பேர் இருக்குல்ல, அந்த பேர் வந்து எதுல இருந்து வந்துச்சு தெரியுங்களா? ஆடுகளுக்கு நல்ல மேய்ச்சலை கொடுப்பேன் என்று சங்கீதம் சொல்லுச்சுல்ல, கிரீன் பாஸ்டர்ஸ். அந்த பாஸ்டர்ஸ் என்கிறதான லத்தீன் வேர்ட்ல இருந்து தான் பாஸ்டர் என்ற வேர்டு வந்துச்சு. அந்த பாஸ்டர்ஸ் என்ற புல் இருக்குல்ல, அந்த புல்லு ஆடுகள் சாப்பிடும்படியாய் கொண்டு வந்து விட வேண்டியது விடுகிறவனுடைய பொறுப்பு. யார் ஒருத்தன் செய்யறானோ அவன் தான் அந்த பாஸ்டர்ஸ் கிட்ட நடத்தினதுனால அவன் பாஸ்டர் என்று பெயர். ஆக அந்த பாஸ்டர் என்ற பெயர் வந்து ஷெப்பர்ட் என்கிற வார்த்தையிலிருந்து உருவானது தான், மேய்ப்பன் என்கிற இதுல இருந்து உருவானது தான். ஆக ஆடுகளை மேய்க்க வேண்டிய பொறுப்பு யாரிடத்திலெல்லாம் கடவுள் கொடுத்திருக்காரோ அவர்கள் எல்லோரும், இஸ்ரேல் மக்களுக்கு இருந்த மேய்ப்பர்கள் எப்படி நடந்து கொண்டாங்க? பலாத்காரமாய் ஆண்டார்கள், கொடூரமாய் ஆண்டார்கள். எப்படி கொடூரமா ஆள முடியும் ஒரு ஆட்டை? அந்த மேய்ப்பர்கள் ஆடுகளுடைய தேவையை அறிந்து கொள்ளவில்லை. ஆடுகளிடத்தில் கொடு 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 என்று வாங்கினார்கள். இன்றைக்கு இருக்கிற உலகத்துல இருக்கிற கிறிஸ்துவ பாஸ்டர்ஸ், குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளில, அமெரிக்கா போன்ற நாடுகளில பணம், காணிக்கை 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 என்கிற பேர்ல அவங்க படுத்துகிற பாடு இருக்கு பாருங்க. there are two extremes. one extreme என்னன்னா, சபையினுடைய எல்டர் ரொம்ப வசதியே இல்லாம, சில நேரங்களில் பிள்ளைகளுக்கு சரியான கல்வியை கூட கொடுக்க முடியாம, அந்த அளவுக்கு சரியில்லாம போராடி கொண்டிருப்பார் ஃபைனான்சியலி.
சர்ச் பீப்புள் வில் பி live lavish லைஃப், they will not take care of their shepherd. அவங்களுடைய ஃபாஸ்டருக்கு உதவி செய்யறது இல்லை. அது போல மனமுள்ள மக்கள் இருக்கிறாங்க அந்த உலகத்துல. பட் அவிதமான மக்கள் கூட்டம் ரொம்ப குறைவு. ஆனால் சபையில இருக்கிற மக்கள் தினசரி வேலைக்கு போய் 8 மணி நேரத்திலிருந்து 13 மணி நேரம் வேலை செய்து படாத பாடுபட்டு கொண்டு தேவைகளை சந்திக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கும் போது நீ 10% கொடுத்தே ஆக வேண்டும். அதற்கு மேல் on the top of that you need to give this one and that one and that one என்று சொல்லி தொடர்ந்து வாங்குகிற, கடூரமாய் அவர்களை ஆளுகிற, பலாத்காரமாய் அவர்களிடம் பிடுங்குகிற கிறிஸ்தவ ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவிதமான மக்கள் மத்தியிலே மேய்ப்பன் ஜீவனை கொடுக்கிறவன், மேய்ப்பனிடத்தில் வந்தால் உணவு கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும், காட்டு மிருகங்களிடத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்கிற உத்தரவாதம் தான் இயேசுவின் வழியாய், அப்போஸ்தலர்கள் வழியாய் வேதம் நமக்கு கொடுக்கிறது. அவ்விதமான நம்முடைய ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமா இருக்கிற இடத்துல சிதறி போயிருந்த நாம் அனைவரும் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறோம். That's very important thing. We are not here as an accident. No. நம்ம சும்மா நேரம் போகலன்னு ஒண்ணு இங்க வந்து இருக்கல. நம்மளுடைய ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமான இயேசுவின் இடத்தில் வந்திருக்கிறோம். அவர் நல்ல மேய்ப்பன். யோவான் 21ஆம் அதிகாரத்துல 15 முதல் 17 வரை ஆகிய இந்த 3 வசனங்களில் 3 முறை இயேசு சொல்லுகிறார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி. ஏனென்றால் இயேசு தன்னுடைய சுய ரத்தத்தினாலே இந்த ஆடுகளை சம்பாதித்தார். இப்ப இயேசு சொன்ன இந்த என் ஆடுகள் என்று சொல்வது இங்கே குறிப்பிடப்படுவது பொதுவாக இருக்கிற இஸ்ரவேல் மக்கள் அல்ல. யார் ஒருவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த மந்தைக்குள் வருகிறார்களோ அவர்களை தான் என் ஆடுகள் என்று இயேசு சொல்லுகிறார். இவரை ஏற்றுக்கொள்ளாத ஆடுகள் எல்லாருமே காணாமற் போன ஆடுகளாய் இருக்கிற ஆடுகள். இஸ்ரவேல் மக்கள் கடவுளிடத்திலிருந்து காணாமற் போனவர்கள். அவர்கள் அந்த காணாமற் போன ஆடுகளை தேடி இவர் வந்தார், வந்து அவர்களுக்கு ஜீவனை கொடுத்தார், அவர்களை மேய்த்தார். அதை ஏற்றுக்கொண்ட மக்கள் யார் ஒருவர் இந்த மந்தைக்குள் வருகிறார்களோ அவர்கள் இயேசு இங்கே என் ஆடுகள் என்று சொல்லுகிறார். அந்த ஆடுகளை மேய்க்கிற பொறுப்பை பேதுரு கிட்ட கொடுக்கிறாரு. என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டு குட்டிகளையும் மேய்ப்பாயாக என்று சொல்லி இதை அவர் சீரியஸா எடுத்துக்கிறாரு பேதுரு. He took it very serious because he knew, பேதுருக்கு தெரியும், எசேக்கியேல்ல ஆடுகளை சரியாக மேய்க்காத மேய்ப்பர்களை கடவுள் அந்த பணியிலிருந்து தள்ளிவிட்டார், கணக்கு கேட்டார், எல்லா ஆடுகளையும் திரும்ப பெற்றுக்கொண்டார் என்று தெரியும். இங்கே he got a special mission from Jesus. என் ஆடுகளை, என் ஆட்டுக்குட்டிகளை, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி he took it very serious. எடுத்துக்கிட்டு he gave one of the good advice to all the elders in the world. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா, அவங்க எல்டர்ஸ்னு சொல்லட்டும், ஃபாஸ்ட்னு சொல்லட்டும், அல்லது அவர்கள் தங்களை ரெவரண்ட் சொல்லட்டும், whoever it may be, whoever doing the ministry of God, if they have some, அதாவது ஒரு சில கடவுளை விசுவாசிக்கிற மக்கள் அவருக்கு கீழ் இருக்கிறாங்களா, அல்லது பல ஆயிரம் மக்கள் அவருக்கு கீழ் இருக்கிறாங்களா, he come under shepherd. ஆக அவர்களுக்கு கடவுள் எழுதுகிறார். பாருங்க, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அவர் எழுதுறாரு, நான் ஒரு மூப்பன் உங்களைப் போலவே. அன்னைக்கு அவர் யாருக்கு எழுதுறாரு? அவர்களுக்கு, நான் ஒரு மூப்பன், ஐ எம் எ எல்டர் லைக் யூ ஆல்சோ. மட்டுமல்ல, நான் சொல்லுகிறேன், நான் முதலாவது ஒரு கட்டளையை பெற்றுக்கொண்டேன், என் ஆண்டவரிடத்தில் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று. அதை நான் சீரியஸா எடுத்துக்கொண்டு ஆட்டுக்குட்டிகளை மேய்த்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன், மேய்ப்பர்களே அல்லது எல்டர்ஸே, நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன சொல்றேன்? உங்களிடத்தில் கடவுள் கொடுத்திருக்கிற மந்தையை மேயுங்கள். உங்களை மேய்ச்சிக்காதீங்க, மந்தையை மேயுங்கள். Foster them, shepherd over them. எப்படி என்றால் with voluntarily, மனப்பூர்வமாய், ஆதாயத்திற்காக அல்ல. பழைய ஏற்பாட்டில் இருந்த மேய்ப்பர்கள் ஆதாயத்திற்காக மந்தையை மேய்த்தார்கள். இவர் சொல்றாரு, ஆதாயத்திற்காக இல்ல, உற்சாக மனதோடு. அது மட்டுமல்ல, சுதந்திரத்தை
இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்கள். பலாத்காரமாய் அந்த ஆடுகளை ஆண்டு கொள்ளாதீர்கள். அதாவது இங்கிலீஷ் ஆங்கில வேதம் சொல்லுது, டோன்ட் லார்ட் ஓவர் தெம். அவர்கள் மீது அதாவது உங்களுக்கு கீழே இருக்க மந்தைகள் மீது நீங்க டோன்ட் யூஸ் ஆஸ் அ லார்ட்ஷிப். உங்கள் அதிகாரத்தை துஷ்பிரவேகம் பண்ணாதீர்கள். நான் மெய்ப்பன், அதாவது நான் மூப்பர் சொல்லிட்டேன், நான் ஃபாஸ்ட் சொல்லிட்டேன், டோன்ட் ஆஸ்க் மீ, என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது, அவ்வளவுதான், கடவுள் தான் என்று சொல்லியிருக்காரு என்று சொல்லி யாராவது ஒரு சொல்வார்கள் என்றால், they are coming under this cadre. எசேக்கியேலும் சரி, 1 பேதுருவிலும் சரி, எசேக்கியேல்ல சொன்னது நமக்கு சொல்லல. ஏனென்றால் அன்றைக்கு இருந்த ஆடுகள் இஸ்ரவேல் மக்கள், அன்றைக்கு இருந்த மெய்ப்பர்களை கடவுள் நீக்கிவிட்டார். பட் that was an example, warning, but here it is for us. உங்களில் யார் ஒருவர் மெய்ப்பராக இருக்கிறீங்களோ, நான் எல்லாம் மேய்க்கலங்க, நான் ஊழியமே பண்ணல, நான் ஒரு விசுவாசம் தான் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல முடியும் இல்லையா? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், மெய்ப்பர் என்ற பதத்தை நீங்க எப்பவுமே எல்லாத்தோடையும் பொருத்தி பார்க்கணும். எப்படி என்றால், உங்களுக்கு 3 பிள்ளைங்க இருக்குதா, எனக்கு 3 பிள்ளைங்க, உங்களுக்கு 3 பிள்ளை இருக்குதா, உங்களுக்கு 2 பிள்ளை இருக்குதா, அந்த பிள்ளைகளை நீங்கள் வளர்க்குறீங்களே, அது மேய்க்கும் தொழிலுங்க. அவர்களுக்கு நீங்கள் உணவு கொடுக்குறீங்க, அவர்களுக்கு நீங்கள் தண்ணீர் கொடுக்குறீங்க, அவர்களுக்கு கல்வி கொடுக்குறீங்க, அவர்களை பாதுகாக்கிறீங்க. This all coming under shepherdship. மெய்ப்பனுடைய வேலை. ஆகவே முன்னே நின்று வசனத்தை அறிவிக்கிறவர்கள் மட்டுமல்ல மெய்ப்பர்கள், நீங்கெல்லாம் மெய்ப்பர்கள் என்று அறியாமலேயே மேய்த்து கொண்டிருக்கிறவர்கள். எந்த ஒரு தகப்பன் தாய் தன் பிள்ளையை சரியான முறையிலே கவனிக்கவில்லை, உணவு உடை கொடுக்கவில்லையோ, அந்த பிள்ளையினுடைய நிலை மிகவும் கஷ்டம். இளம் வயதிலே பெற்றோரை இழந்த பிள்ளைகள் சில நேரத்துல ரொம்ப வீக்கா இருப்பாங்க, சில நேரத்துல அவங்கள்ட்ட நிறைய பொருட்கள் இருக்காது. ஏன்? மெய்ப்பர்கள் அவரை மேய்க்கவில்லை, அவர்கள் இல்லை. அப்போ இங்க இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். காரணம், பெற்றோர் உணர்வுள்ளவர்கள், பெற்றோர் கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள், கடவுளுடைய வழிகளின்படி நடக்க வாஞ்சிக்கிறவர்கள். ஆகவே அவர்களை மேய்க்கிறார்கள், உணவு கொடுக்கிறார்கள், உடை கொடுக்கிறார்கள், அறிவுரைகள் அவசியமான நேரத்தில் கொடுக்கிறார்கள், நடக்க வேண்டிய வழி இதுதான் என்று நடத்துகிறார்கள். ஒருவேளை சிதறி போனால் தேடி போய் கொண்டு வருகிறார்கள், ஒருவேளை காயப்பட்டால் காயத்தை கட்டுகிறார்கள். இதையெல்லாம் செய்கிற தந்தையோ தாயோ சபையினுடைய மூப்பனோ, whoever it may be, they are coming under மேய்ப்பர்கள். ஆகவே ஆடுகளை சபையில் இருக்கிற விசுவாசிகளை ஆகிய யாரையுமே பலாத்காரமாய் கொடூரமாய் ஆண்டு கொள்ளாதீங்க. அவர்களுக்கு மாதிரியாயிருங்கள், அவர்கள் மீது உற்சாக மனதோடு செய்யுங்கள். காரணம், கடவுளுடைய மந்தை அது, கடவுளுடைய மந்தை அது. ஏனெனில் இயேசு என்ன சொன்னாரு? வேறே ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வருவேன் என்று சொன்னார்ல. அந்த வேறே ஆடுகள்ல ஒண்ணுதான் இந்த பிள்ளை. இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, இயேசுவின் வார்த்தையை மட்டும் தான் கேட்டுட்டு இருக்காங்க. வேறே ஆடு இது. soon it will come into the fold. மந்தைக்கு வரும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளும். ஆகவே வேறே ஆடு இயேசு எப்படி கண்ணும் கருத்துமாய் இருந்து கொண்டு வந்தாரோ, அதே போல நீங்கள் பெற்றோராய், நான் as a எல்டரா அந்த ஆடுகளை பொறுப்பாய் மந்தையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அப்போஸ்தலர் 20:28-29. ஆகையால் உங்களை குறித்து, இது யார்கிட்ட சொல்றாருன்னா, எபேசு சபையினுடைய மூப்பர்கள், ஜாக்கிரதையா இருங்கள். ஏன் என்றால், கடவுள் தான் சம்பாதித்து கொண்ட, தன் சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தம்முடைய மந்தையை எபேசு சபை எப்படி உருவாயிற்று? இயேசு சிந்தின ரத்தம், அந்த ரத்தத்தின் வழியாய் மீட்பு, ரட்சிப்பு இருக்கிறது என்பதை விசுவாசித்து மனம் திரும்பி வந்த மக்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் சபையாய் அங்கே கூட்டப்பட்டிருக்கிறாங்க. அந்த சபை மீது கடவுள் சம்பாதித்து கொண்ட அந்த சபையை மேய்க்கும்படியாய் கடவுள் உங்களை வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை வைத்திருக்கிறார், மேய்க்க, கண்காணிக்க. ஆகவே கவனமாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், அந்த மந்தையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
மந்தையை சரியான முறையில் மேய்த்து பராமரியுங்கள். ஏன் என்றால், இப்பொழுது இதுவரைக்கும் நான் இங்கே இருந்து மேய்த்து கொண்டிருந்தேன், உங்களோடு இருந்தேன், நானும் மேய்ச்சேன், உங்களையும் மேய்க்க கற்றுக் கொடுத்தேன். பவுல் சொல்றாரு, நான் இருந்த வரைக்கும் ஒரே ஒரு கொடிய ஓநாய் கூட உள்ள வரல, ஒரு ஓநாய் கூட உள்ள வரல. காரணம், ஐ ஹாவ் அ ஸ்டிக் இன் மை ஹேண்ட். ஒரு மேய்ப்பனுடைய கோலை நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். அது நான் வச்சுக்கிட்ட கேட்டு கிட்ட நிக்கிறதுனால ஐ நெவர் அலோ எனி wolves. ஒரே ஒரு ஓநாயும் உள்ளே வர நான் அனுமதிக்கிறது இல்லை. கோலை பார்த்த உடனே ஓடி போயிடும். அப்படி நான் ஸ்ட்ராங்கா இருந்தேன் அந்த சர்ச்சில். நவ் ஐ எம் கோயிங். ஐ டோன்ட் நோ வெதர் ஐ வில் கம் பேக். So that take care of yourself and the sheep under you. ஓநாய் வரும். இந்த மந்தையை சிதறடிக்க பண்ணுகிற ஓநாய் வரும். இந்த மந்தையை தப்ப விடாத படிக்கு கலைத்து போடுகிற, குழப்பி போடுகிற ஓநாய் வரும். ஆன் டாப் ஆஃப் தட், ஒருவேளை உங்களில் சில பேரே ஓநாயாய் மாறுவீர்கள். அவர் சொல்றாரு, உங்களில் சிலரே கூட எழும்பி சீஷர்களை இழுத்து கொள்ளும்படியான மாறுபாடானவைகளை போதிக்கிற ஓநாய்களாய் மாறுவீர்கள் என்று எச்சரிக்கிறார். இந்த மேய்ப்பர் கண்காணி என்கிறதான அந்த பணி மிகவும் விலைமதிக்க முடியாத ஒரு வேலை. கூலிக்காக வேலை செய்கிற எந்த ஒரு மேய்ப்பரும் தங்களுடைய பணியை சிறப்பாக செய்யவே முடியாது. 10-12 கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆகையால் ஓடிவிடுவான். ஆடுகளை குறித்து அவனுக்கு கவலை இல்லை. ஏனென்றால் மாதம் தவறாமல் அவனுக்கு கூலி வந்துவிடும். ஆகவே அவனுக்கு கவலை இல்லை. ஓநாய் வரும், ஆடுகளை சிதறடிக்கும், ஆடுகளை பீறிவிடும் என்று. ஆக ஒரு மனிதன் கடவுளால் அழைக்கப்பட்டு வசனத்தை அறிவிக்க ஒரு சில மக்களை நடத்த வாய்ப்பு பெறுகிறான், கடவுளுடைய கிருபையை பெறுகிறான் என்றால், he is entering in a different, very responsible position. ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் அவன் உத்தரவாதி. காயப்பட்டது, இளைத்து போனது, கொளுத்தது என்று பல்வேறு ஆடுகள் இருக்கும். சிதறி போனது, காணாமற் போனது என பல்வேறு ஆடுகள் இருக்கும். ஒவ்வொன்றையாய் தேடி போய் இனம் கண்டுபிடித்து அந்த ஆடுகளுக்கு காயம் கட்டி ஸ்திரப்படுத்தி திடப்படுத்தி கொண்டு வந்து மந்தையில் சேர்க்க வேண்டும். சேர்த்த பின்பு உணவு கொடுக்க வேண்டும், தண்ணீர் கொடுக்க வேண்டும், நன்றாக ஓய்வு கொடுக்க வேண்டும். இது எல்லாவற்றையும் செய்கிற பணி ஸ்பிரிச்சுவலி ஐ எம் டாக்கிங், இட்ஸ் நாட் பிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி. இதை செய்கிற பணி பிரதானமான ஒரு பணி. அந்த பணியை ஒவ்வொருவரும் உண்மையாய் செய்ய வேண்டும். இல்லையெனில் பிரியமானவர்களே, ஒரு மேய்ப்பன் சரியான முறையில் அந்த பணியை செய்யவில்லை என்றால் சபைக்குள் ஓநாய் வந்துவிடும். ஓநாய் என்றவுடன் நீங்கள் கற்பனை செய்ய வேண்டாம், கொடூர பல்லோட வந்து அப்படியே வந்து முன்னாடி நிற்கும். நோ நோ நோ, இட் வில் கம் வித் அ டிஃப்ரெண்ட் சின்ன சின்ன ஆல்டர்டு மெசேஜஸோட வரும் உள்ள. கர்த்தருடைய வசனத்தை சற்று மாற்றி நீ கொடு, கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்வது கர்த்தருடைய வசனம் தான். ஆனா கடவுள் அதை சொன்னது இந்த அர்த்தத்தில் இல்லை. அதாவது, இடம் கொள்ளாமற் போக மட்டும் வானத்தின் பல கனிகளை திறந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், தசம பாகத்தை கொண்டு வந்து ஆலயத்துல சேருங்க என்று மல்கியால வசனம் இருக்கிறது. ஆனால் அது நமக்கு இல்லை. இட்ஸ் நாட் ஃபார் அஸ். ஏன்? அன்றைக்கு எருசலேமிலே ஒரு தேவாலயம் இருந்தது. அந்த தேவாலயத்தில் ஒரு பிரதான ஆசாரியன் இருந்தான். அந்த பிரதான ஆசாரியர்களோடு அநேக ஆசாரியர்கள் இருந்தாங்க. அவர்களுக்கு கீழ் அநேக லேவியர்கள் இருந்தாங்க. இந்த ஆசாரியனுடைய குடும்பமோ லேவியர்களுடைய குடும்பமும் சாப்பிடுவதற்கு அவர்கள் வேலைக்கு போக மாட்டாங்க. காரணம், அவர்களுடைய தொழிலே இதுதான், தேவாலயத்தில் வேலை செய்வது, ஆராதனைக்கு உதவியா இருப்பது. ஆகவே அவர்கள் சாப்பிடுவதற்கு, அவர்களுடைய மனைவி பிள்ளைகள் சாப்பிடுவதற்கு, நீ கடவுளாகிய நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அல்லவா, உனக்கு விளைச்சலில் 10 ஒன்றை கொண்டு வந்து இங்க வை, அவன் சாப்பிடட்டும். ஏனென்றால் அவனுக்கு நிலம் இல்லை. ஆகவே கொண்டு வந்த ஆலயத்தின் நிரப்பு தசம பாகத்தால நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன், செக் பண்ணி பாரு என்று சொன்னார் கடவுள். நீங்கள் இஸ்ரவேலர்கள் அல்ல, இங்கே ஒரு எருசலேம் தேவாலயமும் இல்லை.
ஆகவே வசனத்தை சற்றி மாற்றி கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கிறது தான் ஓநாய் ஆகிய மேய்ப்பன் பண்ற வேலை. கவனிக்காத கண்காணிப்பு செய்கிற ஒரு மேய்ப்பன் பண்ற வேலை. இதுல நாம் கவனமா இருக்க வேண்டும். 1 பேதுரு 5:4 சொல்லுது பாருங்க, நீங்கள் இவ்விதமாய் கண்காணிப்பு செய்தால், இவ்விதமாய் மாதிரிகளாய் இருந்து மந்தையை மேய்த்தால், பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அவ்வளவுதான் உங்களுடைய ரிவார்டு. யாருக்கு? ஒவ்வொரு மேய்ப்பருக்கும். இப்போ இந்த மேய்ப்பர்ன்ற இடத்துல குறிப்பாக சபையினுடைய மேய்ப்பர் வருகிறார்கள். ஆன் டாப் ஆஃப் தட் ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வராங்க. நீங்கள் மந்தையை சரியான முறையில் மேய்த்து, ஆதாயத்திற்காக இல்லை, மனப்பூர்வமா மேய்த்து கண்காணித்து நடத்தி வருகிற போது பிரதான மேய்ப்பன் வருவார். அவர் வருகிற போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். தட்ஸ் a blessing for us. உங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு மகிமையுள்ள வாடாத கிரீடம் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. ஊழியத்தை செய்கிறவர்களுக்கும், குடும்பத்தில் ஊழியத்தை செய்கிறவர்களுக்கும். ஆக இயேசு நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தார். வேறே மந்தையில் இருக்கிற ஆடுகளை கொண்டு வருவேன் என்று சொன்னார். பேதுருவை ஆட்டுக்குட்டிகளை மேய்க்க சொன்னார். பேதுரு ஆடுகளை மேய்த்தார். மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் அவர்கள் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டார்கள். சேர்க்கப்பட்ட அவர்களை சரியான முறையில் மேய்த்துக்கொள், இஸ்ரேல் மக்களில் இருந்த மேய்ப்பர்களைப் போல பலாத்காரமாய் ஆண்டு கொள்ளாதீர்கள், கவனிக்காமல் விட்டுவிடாதீர்கள் என்று சொல்லி எச்சரித்து முன்மாதிரியாய் இருந்து நடத்துங்கள் என்று சொன்னார். நடத்துகிற போது உனக்கு மகிமை உள்ள வாடாத கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, பெரிய மேய்ப்பன் வெளிப்படுவார் என்று சொல்லி சொன்னாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7:9. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும், கோத்திரங்களிலும், ஜனங்களிலும், பாஷைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டி ஆனவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். யோவான் தரிசனமாக பார்க்கிறார். இத யாரெல்லாம் வந்திருக்கிறது? பல ஜாதிகள், பல கோத்திரங்கள், பல ஜனக்கூட்டங்கள், பல பாஷைக்காரர்கள் ஆகிய திரளான கூட்டம் வந்து பரலோகத்தில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க காண்கிறேன் என்று சொல்லுகிறார். 17 அபிதமான அந்த பல கூட்ட மக்களை சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்ப்பார். மேய்த்து அவர்களுக்கு ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டையில் நடத்துவார். See that? This is where Ezekiel 34:23 is fulfilled. எசேக்கியேல் 34:23 என் மனதிற்கு ஏற்ற ஒரே மேய்ப்பனை கொடுப்பேன், அப்பொழுது ஒரே மந்தை இருக்கும், அவர் அவர்களை நடத்துவார் என்று சொன்னார் அல்லவா? இயேசு சொன்னாரே, வேறே ஆடுகள் உண்டு, அவைகளை கொண்டு வருவேன், அப்பொழுது ஒரே மந்தை ஒரே மேய்ப்பன் ஆகிய இந்த வசனங்கள் ஒன்றொன்றாய் சரியான முறையிலே கடவுளுடைய பார்வையில் நகர்ந்து கடைசியில் திரள் கூட்ட மக்கள், பல ஜாதி பேசுகிற மக்கள், பல கூட்ட மக்கள் பரலோகத்தில் பிதாவின் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பு நிற்கிறார்கள். வெள்ளை அங்கியை தரித்து கொண்டிருக்கிறார்கள், கைகளில் குருத்தோலை இருக்கிறது. அவர்களை ஆட்டுக்குட்டியானவரே மேய்ப்பார். அவர்களை ஆட்டுக்குட்டியானவரே ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகளிடத்தில் நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அந்த இடத்தை நோக்கி போவதற்குத்தான் நாம் இங்கே வாரம் தவறாமல், நம்மை போல அநேக மக்கள் உலகம் முழுவதும் வாரம் தவறாமல் கர்த்தருடைய வசனத்தை சிந்திக்கிறார்கள். கர்த்தருடைய வழி எது என்று அறிந்து கொள்ள வசனத்தை கேட்கிறார்கள், படிக்கிறார்கள். ஆக கர்த்தருடைய வசனத்தை கேட்டு மந்தைக்குள் வந்து மந்தையினுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு மந்தையினுடைய சட்டதிட்டங்களுக்குள் இளைத்த ஆடை முட்டாமல் கொளுத்த ஆடாய் இருந்து கொண்டு தண்ணீரையோ அல்லது உணவையோ பால்படுத்தாமல் மேய்ப்பனுடைய பராமரிப்புக்கு கீழ் நின்று கடைசியாக பிரதான மேய்ப்பனாகிய பெரிய மேய்ப்பனாகிய ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பு நிற்கிற அந்த பாக்கியத்தை பெறும்படியாய், அவரால் நடத்தப்படும்படியாய், அவரால் மேய்க்கப்படும்படியாய், ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டையில் நடத்தப்படும்படியாய் நாம் சேரவே
இவ்விதமான காரியங்களை வாரம் தாராமல் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக மேய்ப்பனாய் இருக்கிறவர்கள், நீங்கள் எந்த சபைக்கு வேணாலும் உலகத்துல வெவ்வேறு இடங்களுக்கு நீங்க போகும்போது வெவ்வேறு சபைகளுக்கு நீங்க போகலாம். அந்த மேய்ப்பனுடைய குணங்களிலே தேடி பார்ப்பது, விசாரிப்பது, மடக்குவது, காயம் கட்டுவது, திடப்படுத்துவது, மேய்ப்பது, அதாவது உங்கள் மீது அதிகாரத்தை செலுத்தாமல் உங்களை நடத்துவது. பட் அவர்கள் மீது அதிகாரத்தை செலுத்துகிற, லோட ஏத்துற மேய்ப்பர்கள் இருக்காங்க. அவ்விதமான சமயங்கள்ல மேய்ப்பர்களுடைய இவ்விதமான செயல்களை நீங்கள் இனம் கண்டு சரியான மேய்ப்பனிடத்தில் போய் சேர வேண்டும். சரியான மந்தைக்குள் போய் நிற்க வேண்டும். இந்த உலகத்தில் யார் ஒருவர் கடவுளுடைய ஊழியத்தை செய்தாலும் அவர்கள் எல்லோருமே ஒரு தற்காலிகமான காலத்திற்கு ஒரு பொறுப்பில் வைக்கப்பட்டவர்கள் தான், அவ்வளவுதான். பட் பிரதான மேய்ப்பன், பெரிய மேய்ப்பன், ஒரே மேய்ப்பன் ஆகிய நல்ல மேய்ப்பன் அவர். அவருக்கு கீழ் தான் நம்ம எல்லாரும் கணக்கு கொடுக்கணும். நான் உட்பட என்னை போல வசனத்தை அறிவிக்கிற யாராயிருந்தாலும் we need to give account to him. ஆகவே உங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். உங்களுக்கு உங்களை நடத்துகிற, உங்களை மேய்க்கிற, உங்கள் காயங்களை கட்டுகிற, உங்களை விசாரிக்கிற, உங்களை தேடி பார்க்கிற, உங்களை திரும்ப கொண்டு வந்து தோள் மீது சுமக்கிற ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். அந்த மேய்ப்பனுடைய மேய்ச்சல் சில நேரங்களில் கடினமானதா இருக்கும். எப்பொழுதுமே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ இரட்டிப்பான நன்மைகளை பெறுவாய் என்பதாகவே இருக்காது. மனம் திரும்பு, மன்னித்து விடு, அல்லது மன்னிப்பு கேள், பழி வாங்காதே, கோபம் கொள்ளாதே என்கிற மேய்ச்சலும் இருக்கும். அது நீங்கள் திடப்படுவதற்கு, உங்களுக்குள் ஏற்பட்ட காயம் நசல் போய் ஆரோக்கியம் அடைவதற்கு உதவுகிற மேய்ச்சல் அது. உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பது உனக்கு புல் கிடைக்கிறது, தண்ணி கிடைக்கிறது, தட்ஸ் ஆல். மிருகங்களிலிருந்து பாதுகாக்கிறது, அது ஆசீர்வாதம். பட் நீ ஆரோக்கியமாய் வளர, வெள்ளையங்கி தரித்து கொண்டு அவருக்கு முன்பு போய் நிற்க நீ மனம் திரும்ப வேண்டும், மன்னிக்க வேண்டும், இச்சை கொள்ளக்கூடாது, பெருமை உள்ளவனா இருக்கக்கூடாது, உன்னை தாழ்த்த வேண்டும் என்கிற மேய்ச்சலும் உங்களுக்கு உண்டு. இவ்விதமான மேய்ச்சல் உங்களுக்கு கிடைக்கிற போது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டு just accept that word. Let that word become a flesh and blood in your body spiritually. அந்த வசனம் உங்களுக்குள் போய் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டதன் வழியாக அது உங்களுக்குள் ரத்தமும் சதையுமாய் மாறட்டும். எப்படி நாம் ஒரு உணவை சாப்பிடுகிறோம், அந்த உணவு ஜீரணமாகிறது, ஜீரணமாகி அதில் இருக்கிற சக்திகள் ரத்தமாய் மாறி நம்முடைய ரத்தத்திற்குள் இருதயத்திலிருந்து எல்லா பகுதிகளுக்கும் அது போய் வருது. நாம் சாப்பிட்ட உணவிலே இருக்கிற கழிவுகள் வெளியே வந்து விடுகிறது என்பது போல நீங்கள் வசனத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிற போது அது உங்கள் சரீரத்தில் இரத்தமும் சதையுமாக மாறுகிறது. அதற்குத்தான் சபையிலே மனம் திரும்பு என்கிற செய்தி, அதற்குத்தான் சபையிலே மன்னித்து விடு அல்லது மன்னிப்பு கேள் என்கிற செய்தி, அன்பு காட்டு, இரக்கம் காட்டு, கருணை வை என்கிற செய்தி தொடர்ந்து கொடுக்கப்படுவது அதற்குத்தான். இவ்விதமான வசனங்களை நாம் தொடர்ந்து கேட்டு வாழ்கிற போது அந்த ஒரே மேய்ப்பனுடைய மேய்ச்சலுக்கு கீழ் நாம் சென்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் பங்கெடுப்போம். நீங்கள் அனைவரும் அவ்விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் உங்களை அழைக்கிறேன். கடவுள் அவ்விதமான ஒரு ஆசீர்வாதத்திற்குள் உங்களை நடத்த வாஞ்சை உள்ளவராயிருக்கிறார். மே காட் பிளஸ் யூ. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம்.